இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன், மகிமையை செலுத்துகிறேன். நாம் இந்த ஆண்டில் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த நாட்களிலும் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் பல உடன்படிக்கைகளை பண்ணியிருப்போம். அவருக்காக நாம் செய்வோம் என்ற சில காரியங்களை நாம் பொருத்தனை செய்திருப்போம். அப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் நிலைத்திருந்தோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படியாக கர்த்தரிடத்திலே நாம் உடன்படிக்கை பண்ணின காரியங்கள் பலவற்றை நாம் மீறின போதிலும் நாம் இப்பொழுதும் உயிரோடு ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டதான காரியங்களிலே உடன்படிக்கை பண்ணி நாம் அவற்றை மீறினோம் என்பதை பற்றியும், அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் காத்தாரே, அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை பற்றியும் நாம் இந்த வாரத்திலே தியானிப்போம். முதலாவதாக நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையும்படியாக நாம் ஒரு காரியத்திலே நாம் தவறு இழைத்திருக்கிறோம். அது என்ன என்று பார்ப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பினதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே ஒளியாய் வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்கள் வெளிச்சத்தை காணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காண்பித்தார். அனைவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளும்படியாக அவர்களை வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி கட்டளையும் கற்பனையும் கொடுத்து அவர்களை அதன்படி நடக்கும்படியாக அவர்களுக்கு ஒளியின் வாழ்க்கையை அவர்களுக்கு வாழ்ந்து காட்டி நாம் அவருடைய ஒளியின் வாழ்க்கையை வாழும்படியாக நம்மை அழைத்தார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட்டு நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் ஒளியின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவை போன்று ஒளியில் நடப்பவர்களாக காணப்பட வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக எப்படி இருளிலே காணப்பட்டோமோ, உலகத்தின் சிற்றின்பங்கள், ஆடம்பரங்கள், ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்தின் மூட நம்பிக்கைகள் என பாரம்பரியங்கள் என பல பாடுகளிலே இருந்து நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இருளிலிருந்து ஒளியை நாம் நேசித்து வந்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், இயேசுவிடமிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒளியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அதே போல தான் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் பொருத்தனை பண்ணியிருப்போம். நான் இதுவரை செய்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் இனிமேல் பரிசுத்தமாய் வாழும்படி நான் உம்முடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆண்டிலே நாம் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யும் என்று நாம் வேண்டியிருப்போம். ஆனால் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்ந்தோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பல சூழ்நிலையிலே, பல நேரங்களிலே நாம் உலகத்திற்குள்ளாக இருக்கும்போது நாம் உலகத்தின் பாடுகள், நம்ம உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் இச்சைகளால் இழுக்கப்பட்டு எப்படியா இருந்தாலும் நாம் பாவத்திலே விழுந்தவர்களாகத்தான் காணப்படுகிறோம். நாம் இந்த வசனத்திலே பார்க்கும்போது மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பினார்கள் என்று. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இந்த பொல்லாங்கான உலகத்திலே நாம் இந்த உலகத்தை பார்ப்போமானால் நாம் அந்த பொல்லாங்கான பிசாசானவனின் தந்திரங்களிலே சிக்கிக்கொண்டு நாமும் பொல்லாதானங்களை சிந்திப்போம். நாம் பொல்லாங்கானவர்களை சிந்திக்கும் பொழுது நம்முடைய பாவம் மிகுதியாக இருந்தால் நாம் ஆக்கினை தீர்ப்பு அடைந்திருக்க வேண்டும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஆக்கினை தீர்ப்பு நம்மை அடையாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன என்றால், அவர் நாம் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒளி நடத்துக்காக வர வேண்டும். நான் ஒளியாக இருக்கிறேனே, என்னை அறிந்திருந்தும் நீங்கள் மறுபடியும் பாவத்திலே விழுந்து விட்டீர்களே என்று நம்மை அழைக்கிறார். நாம் அழிக்கப்படாமல் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு நம்மை பார்த்துதான் அழைக்கிறார். ஒரு பயணிகள் விமானம் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. அதிலே அந்த விமானத்தை செலுத்தி கொண்டிருக்கும் போது அந்த விமானம் ஒரு புயலிலே மாட்டி விடுகிறது. விமானிக்கு பதட்டம் எதுவும் இல்லை. அவர் என்ன செய்கிறார், அந்த புயலின் நேரத்திலே
இது போன்ற இயற்கை இடர்பாடுகள் வரும்போது விமானத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி நன்கு அனுபவம் உள்ளவராக காணப்பட்டார். மேலும் அவருக்கு அதுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருந்தன. மேலும் அதில் அந்த விமானத்தில் உள்ள கருவிகளை கொண்டு அந்த தகவல்களை மற்றவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் உதவி கேட்கும்படியாக எல்லா அனுபவங்களையும் பெற்றிருந்ததினால் அவர் அந்த விமானத்தை எப்படியாவது தரையிறக்க வேண்டும், சேதம் அணுகாமல் தரையிறக்க வேண்டும், மேலும் அந்த பயணிகளை எந்த சேதமும் அணுகாமல் தரையிறக்க வேண்டும் என நினைக்கிறார். நம்ம ஒருவேளை நினைத்து பார்ப்போம், அவர் அந்த விமானி எல்லாவற்றையும் அறிந்திருந்த போதிலும் அங்கே அந்த இயற்கை சூழ்நிலை புயல் வந்தவுடனே ஒருவேளை அவர் பதட்டம் உள்ளவராக காணப்பட்டு தன்னுடைய முயற்சியினால் அந்த விமானத்தை எப்படியாவது இறக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அல்லது அனைத்து மக்களும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் போது அவர்கள் எப்படியாவது உயிரை காப்பாற்ற விமானியை நெருக்கும் போது அவர்கள் அந்த அழுத்தத்துக்குள்ளாக சென்று அவருடைய அந்த நெறிமுறைகளை விட்டு விலகி இருந்தால் என்னவா இருக்கும்? அனைவருமே மரித்து போயிருப்பார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒளியை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஒளியாய் வந்து நமக்கு பாவத்திலிருந்து விலகும்படியாக நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார். அந்த ஒளியின் இடத்திலே நாம் இருக்கும்போது தான் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. நாம் பாவத்திலே விழுந்து மறுபடியும் இருளுக்களாக சென்று இருளை பெரிதாக நினைத்து நாம் ஒளியினிடத்துக்கு வருவதற்கு நாம் தயங்குகிறோம். ஏனென்றால் பொல்லாங்கானவன் நம்மை பிடித்து இழுத்து கொண்டிருக்கான். அப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் சிக்கி இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே நம்மை மீட்டு கொண்டார். வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டுள்ளவர்களாக ஒப்பு கொடுத்து யாவரையும் தப்ப விடாமல் அளித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், தேவ தூதர்களை, பாவம் செய்த தேவ தூதர்களை இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணாராம்? அந்தகார சங்கிலியாக கட்டி ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படும்படியாக அவர்களை அழித்து போட்டாராம். தேவ தூதர்கள் இயேசுவை ஆராதிக்கும்படியாக அவருடைய மகிமையை சொல்லி வரும்படியாக படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பாவம் செய்யும் போது அவர்களை ஆக்கினிக்கு தீர்ப்பாக உட்படும்படி அவர் ஒப்பு கொடுத்தார். நாமும் இயேசு கிறிஸ்துவான நம்மை படைத்ததும் நாம் அவருடைய மகிமையை சொல்லி வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே படைத்தார். அப்படிப்பட்டதான நாம் பாவத்தில் விழுந்திருக்கும் போது அவர் நம்மை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் ஆக்கினிக்குள்ளாக அவர் தீர்க்கவில்லை. நாம் இன்றும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலே மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கிறார். மறுபடியுமாக ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டிலும் மீதியான நாட்களிலே நாம் ஒளியின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை கை கொண்டவர்களாக காணப்படும் பொழுது நாம் மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாக நடந்து கொள்வோம். நாம் வாழ்நாள் முழுவதும், அதாவது இந்த ஆண்டின் மீதியான வேளையிலும் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்திலும் புதிய ஆண்டிலும் நாம் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். நாம் பாவம் இல்லாமல் வாழும்படியாக நாம் வாழ வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதாகமத்தில் போட்டிருக்கிறது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்திலே தரித்திருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்திலே நாம் தரித்திருக்கும் போது அது நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கும். இந்த உலகத்தின் பாடுகள், உபத்திரவங்கள் எது வந்தாலும் நம்மை இந்த இயேசுவின் வசனத்தை விட்டு, இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பாடுகள், உபத்திரவங்கள் நேரிட்டிருந்தாலும், நாம் இயேசுவை விட்டு பிரிந்திருந்தாலும், இருளிலே நடக்கும்படியாக பாவ வாழ்க்கையில் விழுந்திருந்தாலும் இயேசு நம்மை அழைக்கிறார். நாம் இயேசுவிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். மறுபடியுமாக மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆண்டில் மீதியான வாழ்க்கையிலே ரட்சிப்பை காத்துக்கொண்டு புதிய ஆண்டிலே பாவம் இல்லாதவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக வாழும்படி கர்த்தரிடத்திலே பொருத்தனை பண்ணி புதிய ஆண்டிலே புதிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் தந்து நம்மை மகிழ செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். இயேசுப்பா, இந்த நாளிலும் நாங்கள் பாவம் செய்த போதிலும் ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடி நீர் எங்களை காத்தீர். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று நாங்கள் உடன்படிக்கை செய்திருந்த போதிலும் உம்மை நேசிப்பதை பார்க்கும் உலகத்தை நேசித்து பாவம் செய்தோம். அப்படி இருந்தும் நீர் எங்களை ஆக்கினைக்கு தீர்க்காமல் எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். மீதியான நாட்களில் எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள, ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே வாழ, புதிய ஆண்டிலிருந்து நாங்கள் பரிசுத்தமுள்ளவராக வாழ்ந்து ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை